அதே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். ஆமென். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்ன அப்ப பாருங்கள், நாங்கள் அநேக பகுதிகளை குறித்து நாங்கள் இங்கே பார்க்கிறோம். நாங்கள் எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதை நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்தோம். மீண்டும் ஒரு சின்ன மீட்டல் மாதிரி பார்ப்போம். என்ன சொல்லுங்க? ஆமென். நாங்கள் முதலாவது கேட்க வேண்டியது, எங்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கேட்க வேண்டியது, பரிசுத்த ஆவியை எங்களுடைய வாழ்க்கையில நாம கேட்கிற வேளையில மிகுதியான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். என்ன சொன்னால் பரிசுத்த ஆவி இறங்குற வேளையிலே உங்களை அது பாதுகாக்கிறது, உங்களை வழி நடத்துகிறதாய் இருக்கிறது. இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், தேடுங்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்கு கிடைச்சிட்டு சொன்னா நீங்க அதோட சபையை விட்டு வெளியில போறதோ இல்லாட்டிக்கு இந்த சபை சரியில்லை அந்த சபை சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் வந்துட்டு வைங்களேன், நீங்க அப்படி வழி விலகி போகக்கூடாது. ஆமே. என்னன்னு சொன்னா நீங்க எந்த இடத்துல நாட்டப்பட்டீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறவராக இருக்கு. நீங்க அதுக்கு அவருன்னு யோசிக்கப்படாது, நான் ஸ்ரீலங்கா அழைச்சிக்கப்பட்டா நீ இப்போ இப்படி சொல்றீங்க என்ன செய்யறான்னு சொல்லி யோசிக்கப்படாது. ஆனால் உங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்க தானே, ஒரு சபைக்கு நான் போக போகிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டீங்க தானே, நீங்க அந்த இடத்துல நிலையாயிருங்க. நீங்க வேறு சபைகளுக்கு போறது பிரச்சனை இல்லை, ஆனால் குறைகள் நிமித்தம் நீங்கள் எந்த இடத்திலையும் தேடுகிறவராக இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல நிலையாய் நின்று தேடுகிறவராக இருக்கணும். இன்னைக்கு இப்ப நான் ஒரு மரத்தை நட்டுட்டேன் ஒரு இடத்துல, நீங்க ஒரு இடம் அது நல்ல படிவா வந்துட்டு ஒரு இடம் கழிச்சு அதை நீங்க அப்படிங்க இன்னொரு நடுவீங்களா? இல்லைன்னு அதுக்கு அடுத்த கடியாக என்ன செய்யணும்னு சொல்லி அடுத்த வழியை பார்ப்பீங்க. அப்ப தேடுங்கள். அப்ப கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் எப்படி தேடலாம் என்று சொல்லி உங்களுடைய ஒரு இருதயத்திலே அந்த ஒரு வாஞ்சையை கொண்டு வாங்க. மற்றது தேடுகிற ஒரு கிருபையை கொண்டு வாங்க. என்ன சொன்னால் இன்றைக்கு அநேகர் தேடுவதில்லை, தேட மாட்டாங்க, ஆனால் குறைகள் சொல்லுவார்கள், அதுல அதிகமாக இருப்பாங்க. ஏன் சொல்லுகிறார் குறைகள் தேடுறாங்கன்னு சொன்னா, அவர்கள் தேடுகிறவர்களாக இருந்தால் ஒரு நாளுமே அந்த குறைகளை சொல்ல மாட்டாங்க. ஆமென். அப்ப கர்த்தருடைய வழி நடத்த என்ன சொன்னா, பரிசுத்த ஆவி முதலாவது உங்களுக்கு கிடைச்சிட்டு, அடுத்தது அப்ப அவரை தேடுகிற வேளையிலே அது உங்களை நடத்துகிறதா இருக்கிறது. இப்ப அடுத்தது நாங்கள் பார்த்தோம் சொன்னால், இப்ப நீங்க தேடுனீங்கல்ல, தேடினீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டடைவீர்கள். இப்ப ஒரு திருமணம் கொண்டு வருதுன்னு வைங்களேன், பொம்பளை தேடுறீங்க, தேடினா கிடைச்சிட்டேன்னு சொன்னா என்ன அது அர்த்தம் என்ன? கண்டடைஞ்சிட்டீங்க. பல அடுத்த கதை இல்ல, நீங்க தேடினீங்க கிடைச்சிட்டீங்க. அதே போல நீங்க ஆண்டவரை நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்ன நீங்க கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை நீங்கள் தேடுகிற வேளையிலே அவரை நீங்கள் கண்டடைவீர்களா இருக்கீங்க. அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, நாங்க அதிகாலையில் எழும்பி நான் கர்த்தரை தேடுகிறேன்னு சொல்லி. நாங்க அடிக்கடி தூங்குறாங்களே, சில வேளையில உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் நாங்க படுத்து தூங்கிடுவோம், நாளைக்கு தேடுவோம், இல்லாட்டிக்கு வேலைக்கு போய் ஜெபிச்சு கொண்டு போவோம். நான் என்ன சொன்னேன்? ஓகே. அப்ப நாங்கள் அப்படியான ஒரு காரியம் செய்கிறவளா இருக்கோம். அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால், வசனங்களை தேடுகிற வேளையிலே நாங்கள் அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில கண்டடைகிறவர்களாக இருக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நீங்க கண்டடைவீங்க. அதே போல மேலான ஆசீர்வாதம், அதாவது ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டது உலக பிரகாரமாக வாழ்வதற்கல்ல, மேலான ஆசீர்வாதங்களை நாங்கள் போஷித்துக் கொள்வதற்காக, மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக, பரலோக ராஜ்யத்தை நாங்கள் போவதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் உலகம் காட்டுகிற ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடுகிறோம். அது தவறில்லை. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்துல அந்த ஆசீர்வாதம் தேவை. ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு காசு தேவை, வேலை தேவை, திருமணம் தேவை, அடுத்தது பிள்ளைகள் தேவை, அப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் உண்டு. ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடுகிற வேளையிலே அந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு கண்டடைவீங்க. அதெல்லாம் நீங்க கண்டடைவீங்க. நீங்க தேடாமல் கொள்ளாமல் நீங்கள் தினமும் அழுது கொண்டு பாஸ்டருக்கு மடிச்சு கும்பருக்கு மடிச்சு நாங்கள் தேடுறோம் இன்னும் ஆண்டவரை காணல, நாங்கள் அங்க இஸ்ரவேல் ஜனங்க சொன்ன மாதிரி நாங்க பழைய வாழ்க்கை வாழ்ந்திருந்தா நல்லா இருக்குமோன்னு சொல்லி நாங்க கெக்கடிக்காயையும் அந்த கத்திரிக்காயையும் பொறிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா ஆண்டவரை உங்களை தேடி வந்தோமே நாங்க இன்னுமே ஒன்றையும் கண்டடையல. 5 வருஷம் ஆச்சு. நான் 10 வருஷம் நாங்க காத்திருந்தாங்க விசாவுக்கு, சௌரி 5 வருஷமா காத்திருந்தாங்க, பிரதர் 5 வருஷம் காத்து, அப்படி அநேக காலங்கள்
தேடுகிறவர்களா இருந்தோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில் நாம கண்ட ஒரு பெரிய ஒரு பலனுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நாங்க பொறுமையா இந்த இடத்துல இருந்ததுனால. நாங்க அதான் சொல்லுவாங்க 2 தோணியில காலை வச்சு கொண்டு அப்படி இல்லாமல் கர்த்தரை நோக்கி ஓடினதால நாங்கள் அங்கே கண்ணடைந்தவர்களா இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும் எங்களுடைய வாழ்க்கையில நீ அடுத்தது உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கான பூட்டப்பட்ட எல்லாமே திறக்கப்படுகிறதா இருக்கிறது. நீங்க பைபிளை மூடி வச்சுட்டு ஆண்டவரே திரவம் திரவம் வானத்து பலகணிகளை திரவம் திரவம் சொன்னால் எல்லாரும் அவரை தேடாமல் வானத்து பலகணிகளை திரவுங்கன்னு சொன்னால் இப்ப நீங்க உங்களோட கையில காசு இல்லை, சரியா? ரோட்ல நீங்க போய் கொண்டிருக்கீங்க, ரோட்ல போறதுன்னு பார்த்து எனக்கு காசு ஆடான்னு கேட்டா அவன் தருவாங்க இல்ல, உங்களுக்கு தொடர்பு இல்லை. ஆனா கர்த்தரோட உங்களுக்கு தொடர்பு இருந்து சொன்னா அவர்கிட்ட நீங்க வேண்டிக் கொள்றீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நெருக்கமா இருக்கு, காசு தாங்க கேட்கிறேன், இந்த நெருக்கத்தில் இருந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு பலனை தாங்க. ஏன்னா இன்னைக்கு அநேக பேர் கேட்கிறது 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு ஆண்டவரே நீ உதவி செய்யும். அப்படி கேட்கறது ஒரு சரியான மைண்ட். அவர் எங்க இந்த கடனோட அடிச்சு தரது உங்களுக்கு? அப்ப கர்த்தரை நோக்கி அங்கே கேட்கிற வேலையில் உங்களுக்கு நீங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார். ஆமே, உங்களுக்கு பலத்தை தருகிற வேலையில் நீங்க என்ன செய்வீங்க? வேலைக்கு போவீங்க. எல்லாத்துக்கும் சோம்பரி அந்த ஒரும்பை போல இருங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்ல, அப்படியே ஒரும்பை போல ஒரும்பு பாருங்க, எவ்வளவுதான் சூழ்நிலை வந்தாலும் அது சும்மா ஓடி திரிஞ்சு ஒரு சின்ன பிஸ்கெட் உண்டா காட்டாலும் அது ஓடி போய் எல்லாத்தையும் கூட்டின்னு வந்து மழை மாட்டெல்லாம் சேர்க்குது. ஏன் சேர்க்குது? அது மழை காலம் பெற போகுதுன்றதுக்காக அது சேர்க்குது. அப்ப நாங்களும் எங்களுடைய நெருக்கம் வருகிற வேளையிலே நாங்கள் அமர்தலா இருந்து கொண்டு ஓகே நீங்க கர்த்தரிடம் வேண்டிக் கொள்றது நல்லது, அதே போல நீங்கள் அதற்கு பிரயாசப்படணும். நாம பிரயாசப்படாமல் பாத்து ப்ளீஸ் ஒரு கொஞ்சம் போட்டு விரியா, இல்லாட்டி கொஞ்சம் போட்டு விரியா, இல்லாட்டி அதான் உலக பிரகாரமான மனிதர்களுடைய காரியம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன நினைக்கணும் என்றால் கர்த்தரை நோக்கி கேட்கிறவர்களா இருக்கிறீர்கள். அப்ப கேட்கிற வேளையிலே உங்களுக்கு ஆண்டவர் தானே திறவுகள் தந்திருக்க. நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ என்ன காரியம் தேவையோ நீங்கள் அதற்காக என்னுடைய நாமத்தினாலே ஜெபியுங்கள். இன்றைக்கு நான் கடந்த கொஞ்ச நாள நான் யோசிச்சோம்னு இப்ப நாங்க ஜெபிக்க கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு தாருங்கள்னு சொல்லுகிறோம். எந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று கேட்கிற வேளையிலே அது சரியான ஒரு வேட். இப்ப நீங்க என்ன பார்த்து கூப்பிடுங்க, தனவன் கூப்பிடுங்களா? நான் அன்பப்புல நிக்கிறேன்டா, இன்னொரு பையனும் இருக்கிறான், அவனுக்கு பேர் தனவன் தான் பேர். தனவன் அப்ப நாங்க 2 பேரும் திரும்பி பார்ப்போம். சிவலிங்கம் தனவன்டா அப்ப நான் டக்குனு திரும்பி பார்ப்பேன், நான் இவர் தான் நான். இப்ப கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவன்னு சொல்றாங்க, கிறிஸ்துவன்னு சொல்றாங்க. அப்ப நீங்கள் எப்பவுமே ஜெபிக்கிற வழியில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன சொன்னால் ரஞ்சித் பிரதர் எனக்கு சொல்லி தந்தார், தனவை நீங்க ஜெபிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிங்க முடிக்க கேட்க. என்ற கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிற வேளையிலே அது எந்த கிறிஸ்துவன்னு தெரியாது, அந்த கிறிஸ்துவா இல்லாட்டி எந்த கிறிஸ்துவா. ஓகே, நீங்கள் அது எல்லாருமே ஒரு பலதான், ஆனால் அதை சரி பார்க்கணும். அப்ப சரி பார்த்து நீங்கள் அதை சரியாக கேட்கிற வேளையில அது திறக்கப்படும். ஆனால் நாங்கள் எல்லாவற்றுக்குமாக முந்திக் கொள்ளக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நியமிச்சிருக்கிறார் சொன்னால் அதுக்கு ஒரு காலம் இருக்கு. இப்ப இன்றைக்கு பிறந்த குழந்தையை கொண்டு நீங்கள் ஓ-லெவல் எக்ஸாம் எடுக்க விடுறீங்களா? இல்ல. எல்லாம் உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாதவங்களை கொண்டு காரோட விட்டா அவ்வளவு நடக்கும் பிரச்சனை, ஆக்சிடென்டா நடக்கும். அப்ப அதுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அப்ப அடைக்கப்பட்டதெல்லாம் ஆண்டவரால் திறக்க முடியும். ஆமீன். நாங்க இந்த உலகத்து வைத்தியர்லாம் சொல்லுவாங்க அது இந்த காரியம் கொஞ்சம் கஷ்டம் தானே, ஆனா நீங்கள் இதுக்கு அந்த மலைக்கு போகும்போது இல்லாட்டிக்கு இந்த மலைக்கு போகும்போது எல்லாரும் நீங்கள் அதை செய்யுங்க அநேக காரியம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தரிடம் பெறுகிற வேளையிலே அதுக்கான பலன் பாதை திறக்கப்படும். அது நாங்க வசனம் அடிக்கடி படிக்கணும் தானே, இடுக்கமான பாதை. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாதை எப்பவுமே இடுக்கமான பாதையா தான் இருக்கும். நீங்க நல்ல அகந்த பாதையா இருந்துச்சுன்னா டக்குனு ஈஸியா போயிடுவீங்க. ஆனா நெருக்கமான பாதையை போய்க்க கொஞ்சம் இதால போனது அதை சுற்றி போவோம், அப்படியான குறுக்கு வழி வச்சுங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஒரே பயணமாக நீங்கள் போவீங்களான்னு சொன்னால் கர்த்தர் அடைக்கப்பட்ட கதவுகளை நிச்சயமாய் திறப்பார். ஆமே. நாம குணாபிரதரை நோக்கி பார்க்கிற வழியில் நான் அநேக காரியம் யோசிச்சிருக்கேன். இந்த மனுஷனுக்கு ஒரு தடவை கிடைச்சு இன்னொரு 2வது தடவை அந்த காரியம் வாய்க்க பண்ணிருக்காருன்னு சொன்னா அது கர்த்தருடைய கிருபை. ஆமே. நாம அந்த கதவு திறக்கப்படுறதுக்கு இலகு இல்லை, அந்த கதவு ஆண்டவர் தந்திருக்க. என்னன்னு சொன்னால் அவர் ஒருவருடைய தனிய ஜெபம் இருக்காது, எல்லாருடைய ஜெபம் அவருடைய விசுவாசம், அவ்வளவுதான். நீங்க எல்லாருமே ஜெபிச்சிருக்கீங்க அவருக்கு. ஏன்னா நாங்க ஒவ்வொரு கிழமையும் யோசிப்போம் அவருக்கு நல்ல ஒரு விடுதலை ஆண்டவர் தருவோம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு கஷ்டம். நீங்க இன்னைக்கு நான் பிளட் டொனேட் கொடுக்க போயிருக்கல, ஒருக்கா கொடுத்துட்டு வரைக்கிற உங்களுக்கு அடுத்த நாள் கையெல்லாம் தூக்கலாம். ஆனா அந்த மனுஷனுக்கு ஒவ்வொரு கிழமையும் பிளட் எடுத்து மாத்தணும்.
அப்ப பாருங்கள், அந்த கதவு திறக்கப்படணும்னு சொன்னால் கர்த்தரால தான் முடியும். நாங்க எங்களுடைய சுயத்தினாலேயோ அல்லது எங்களுடைய பலத்தினாலேயோ இல்ல. நீங்க உங்கள்ட்ட பாருங்க, எத்தனையோ பணக்காரர் மரிச்சு போயிருக்காங்க. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வைத்தியர்களால செய்ய முடியாத சூழ்நிலை வந்திருக்கு. காசு வச்சு என்ன செய்ய போறீங்க? இல்ல. ஆனால் கர்த்தருடைய கரம் எப்பவுமே எங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்குது. அப்ப நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை போல எப்பவுமே முறுமுறுக்க கூடாது. ஆமே, முறுமுறுத்து மோசையை கோவப்படுத்தினது போல நாங்கள் குணா பிரதரையோ இல்ல நளின் பிரதரையோ கோவப்படுத்தினா என்ன செய்வாங்க? அவங்க அடுத்தபடியான காரியம் அவங்க கோவத்தினால ஏதோ செய்துடுவாங்க. அடி என்று சொன்ன ஜபி என்று சொன்ன இடத்துல அவங்க அடிச்சு போடுவாங்க. அப்ப அதனால உங்களுக்குள்ள பிரிவினை வந்துடும். இப்ப நீங்க நான் பாமானி காட்சி ஏதோ ஒரு காரியம் வந்துட்டு நான் பாமானி பேசி போட்டாங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்து பாமானி அப்படி இல்லை இப்படி இப்படி இல்லை கொஞ்சம் பொறுமையா போகிற வேலையில அதுக்கு ஒரு தீர்மானம் முடிவு வருது. நீங்க எகிரிப்பாஞ்சு அவரும் எகிரிப்பாஞ்ச 2 பேருக்குள்ளேயும் பிரிவு திறமை சமாதானம் இல்லாம போயிடும். அப்ப அங்கே திறக்கப்பட வேண்டிய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டது. இவர் பாமாண்டி எங்களோட சபையில மூத்த இருக்கிறாங்க, நீங்க எக்ஸ்பாண்ட் இருக்கீங்க, ரஜினாக்கா இருக்கிறாங்க. அப்ப நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய பிள்ளைகள், எங்களை பிள்ளைகள், நாங்க எங்களுடைய சபை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும். நீங்க சபிச்சீங்களா என்ன நடக்கும்? ஆமென். அப்ப நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டிய பிள்ளைகள். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு எங்களுக்குள்ள மேலே இருக்கு. என்ன அதாவது ஆபிரகாமின் சந்ததியா இருக்கும். அப்ப அன்றைக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதிச்சது இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல், நீங்க ஜெபிக்காலையும் சரி ஜெபிச்சாலும் சரி இஸ்ரவேலை தான் அவர் காப்பர். ஏன்னு சொன்னா அவர் வாக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வாக்கின்படி அப்படி ஆசீர்வாதம். அப்ப நீங்கள் நானும் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட புறஜாதிகளாக இருக்கிறோம். அப்ப நாங்க புறஜாதிகள் எங்களையும் அவர் ஒரு கண்ணோக்கி பார்த்தவராக இருக்கிறார். என்ன அப்ப நீங்கள் உங்களுடைய அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படணுமா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆண்டவருக்குள்ள கத்தருக்கு காத்திருக்க ஒரு வெக்கப்பட்டு போகுது. என்ன நாங்க எங்களுக்கு எல்லாம் விசா கிடைச்ச சூழ்நிலையில மிச்சம் இருந்த எல்லாருக்குமே கொடுத்தவங்க விசா. ஒரு கனவேறு கொடுத்தவங்க. அப்ப நான் கேள்விப்பட்டவங்க திடீரென்று எங்களுக்கு எல்லாம் விசா வந்துட்டான். எல்லாருக்கும் வந்தானே, எங்களோட சபையில் எல்லாருக்கும் வந்துட்டு திடீரென்று நிப்பாடிட்டாங்க. ஏன் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க விசா? சும்மா எனக்கு வழக்கு பேப்பர் ஒன்றுமே இல்லை, பாத்திவன் டைம் இல்ல, ரஜினா கார்டு இல்ல, ஒரு டைம் இல்ல. ஒரு உங்களோட இந்த பேப்பர் எல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் தூக்கி அவன் அங்கால போட்டு சொன்னா உனக்கு விசா தெரியல, நீ போ ஹரியா அவனுக்கு. ஏனென்றா உன்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியான பொய்யா இருக்கு, சில காரியங்கள் நம்பக்கூடியதா இல்ல. மற்றது உங்களோட நாட்டுல தான் 2016 பிரச்சனை முடிஞ்சு, நாட்டு பிரச்சனை, நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லி. இப்ப நான் சொன்ன இவ்வளவு காசு வச்சிருந்த, நீ தான் இவ்வளவு காலம் கேமரா இருந்த, அந்த காசு உனக்கு செலவு சரியா போயிட்டு கணக்கு, நீ இவ்வளவு காலம் உங்களை சாப்பாடு வந்த இடம் தந்த எல்லாம் சரியாயிட்டு. அப்ப நாங்கள் கூட்டப்பட்ட கதவுகளை திறக்கப்படணும்னு சொன்னால் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், விசுவாசம் வச்சிருக்கோம். ஆமென். அப்ப நாங்கள் தேடுறது மட்டுமல்லாமல் இன்னொரு பாதையை பாருங்கள், தட்டுங்கள் சொல்லி நாங்கள் பார்த்தோம். அங்கே பரிசுத்த ஆவி அடுத்ததாக தட்டுங்கள், அடுத்தது பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலை நாங்கள் வேண்டிக் கொள்ளவும். ஆமென். நாங்கள் பரிசுத்த ஆவி எங்களை கிடைச்சிட்டு தானே. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் வழி நடத்து. ஆமென். நான் என்னுடைய சுயத்துல நான் போகக்கூடாது. என்னன்னு சொன்னா, நான் என்னுடைய சுயத்துல போனா நாங்க தவறி விழுந்துருவோம். நாங்க எல்லாருமே சிறு பிள்ளைகள் போல தானே, கர்த்தருடைய வசனத்தை இப்பதான் கற்றுக்கொண்டு வரோம். அப்ப ஆண்டவரே நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. அப்ப நீங்கள் எங்களை வழி நடத்துகிற வேளையில அந்த காரியம் நிறைவாகும். நாங்க எங்களுடைய சுயத்துல போகும்போது நிறைவேறாது. ஏன்னு சொன்னா, நீங்க வேதத்துல லோத்துவை பாருங்க, லோத்துடைய வாழ்க்கை, லோத்து ஆபிரகாமுக்கு லோத்துக்கு பிரச்சனை வந்துட்டு, ஒரு சபையாக்களுக்கு 2 பிரச்சனை வந்துட்டு. அப்ப அவர் சொல்ற உங்களோட இருந்தா இன்னும் சண்டை வந்துட்டு, நாங்க பிரிஞ்சு எங்களோட சண்டையை கூட்டிட்டு எங்களோட ஆடுகளையும் கூட்டிட்டு நாங்க போறோம், பிரிஞ்சு போயாச்சு. அப்ப அவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை லோத்து பார்த்தார். ஆனா அவருக்கு தெரியாது ஆபிரகாம் இருந்து ஆசீர்வாதம் வருதுன்னு பார்க்கல. அப்ப பாருங்க, அப்ப பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தல் ஆபிரகாமோட இருந்துச்சு. ஆனா லோத்தோட இருந்துச்சு எப்ப? ஆபிரகாமோட சேர்ந்து இருந்துச்சு. நீங்க சபையோட சேர்ந்து இருக்கிற வேளையில ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், யாக்கோப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெறும். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்பட்டேன். என்னன்னு சொன்னால், எங்களுடைய சபைகள்ல ஆன்லைன்லயும் பாக்குறாங்க, ஓகே பரவாயில்ல, எங்களுடைய சபைகள்ல இன்னைக்கு வார்த்தைகளை கொடுக்கறதுக்கு அநேக ஊழியக்காரர் இருக்காங்க, வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஆடுகள் இல்ல. இது என்ன? இது ஊழியக்காரன் பிரசங்கம் செய்வது. புது ஆத்மாக்கள் இல்ல, புது வாலிபர்கள் இல்ல, புதிய வாலிபர்கள் இல்ல, சிறு குழந்தைகள் இல்ல. அப்ப யாருக்கு நாங்கள் பிரசங்கம் செய்கிறோம்? இருக்கிற ஊழியக்காரனுக்கு பிரசங்கம் செய்து அவனும் திருப்பி சண்டை ஓடிப்பான், அதை திருப்பி செய்கிறோம், அதை கேட்கிறோம். இது ஒரே ரொட்டேஷன் ஓடிக்கொண்டே இருக்குது. ஆமீன். இதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. புதிய ஆத்மாக்கள் வரணும், அதுக்கு நாங்கள் அதுக்கு முதலாவது இடம் கொடுக்கணும். புதிய ஆத்மாக்கள் வர்றதுக்கு நீ புதிய ஆத்மா வந்தோடனே
முதலாவது நீ கல்யாணம் செய்தியா, உனக்கு பிள்ளை இருக்கா, எப்ப கல்யாணம், உனக்கு விசா கிடைச்சிட்டா, இதான் எங்களை கேள்வி. இத்தனை வருஷம் நீங்க ரசிக்கப்பட்டீங்க, உங்களுடைய ரசிப்பின் காரணங்களை சொல்லுங்க, எதனால் ரசிக்கப்பட்டீங்க, உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க யாராவது கேட்டிருந்தா பிரபாவம். ஓகே, கர்த்தருக்கு தெரியும். ஆமே. அப்ப நாங்கள் பரிசுத்த ஆவியுடைய வழி நடத்தலின்படி நாங்கள் போகிற வேளையில நீங்க ஒரு நாளுமே இப்ப ஒரு ஆட்டு மேய்க்கிற மேய்ப்பன் இருக்கிறான், அந்த ஆடுகள் மேய்க்கிற மேய்ப்பனுக்கு பின்னால போனா ஆடுக்கு சேஃப் இல்லையா, அது வழி தவறி போச்சா அது நரி பிடிச்சிடும், எல்லாம் சிங்கம் பிடிச்சிடும், எல்லாரும் ஏதோ ஒன்று பிடிச்சிருமே. சிம்சன் கதையில் நான் பார்த்துருக்கோம்ல, சிம்சனுடைய வரலாறுல அங்கே ஆடுகளை அவன் பிடிக்க வருகிற ஒரு சிங்கத்தை அவன் என்ன செய்யறான், அடிக்கிறான், நிறைய ஓட்டால போய் அடிக்கிறான். அப்ப பாருங்க, நீங்க கர்த்தருடைய வழி நடத்தல இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமா உங்களை வழி நடத்துவார். நீங்க ஒரு நாளுமே சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகளை போல நீங்க இன்னுமே பால் குடிக்கிறவர்களா இருக்கீங்க. அந்த வசனம் அழகா 1 கொரிந்தியர் 5:10 நிறைவானவர் வருகிற போலையிலே அந்த குறைவுகள் எல்லாம் நீங்கிறதா இருக்கிறது. அங்கே சிறு பிள்ளைகள், ஓகே நீங்க எடுக்கிற வேலை, அங்கே சிறு பிள்ளைகளை போல நீங்க இருக்கிற வேலையிலே அந்த நிறைவானது வருவதற்கு மிகவும் தடங்களா இருக்கிறது. ஆமே, நாம சிறு பிள்ளைகளை போல இருக்கிறோம். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க யோவான் 2:7. ஆமே, நாங்க இப்ப பார்த்தோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்தல் எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வேணும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி வைங்களேன், நீங்க கட்டாயமா படிச்சே ஆகணும். படிக்காம போய் எக்ஸாம் அப்படின்னா 0 தான் வரும். அப்ப வழி நடத்தல் இல்லைன்னு சொன்னால் அப்ப உங்களால அங்கால முன்னோக்கி போக முடியாது. அப்ப பாருங்க, இப்ப இவ்வளவு எல்லாம் நாங்க பெற்றுக்கொண்டோம் இல்ல, எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டோம், அவரை நாங்கள் தேடினோம், அவர் கிடைச்சு கொண்டார். அதே போல தட்டினோம், நாங்க திறந்தோம், திறக்கப்பட்டது, தேடினா கிடைச்சது. அப்ப எல்லாமே அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு முன்னதாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்த ஒரு சின்ன ஒரு கண்ணெடுத்தலாம் எடுத்துட்டீங்களா? ஓகே, வாசிங்க. இதான் வேலைக்காரனை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர்களை நிரப்புங்கள் என்றார். அவர்களை நிறைய நிரப்பினார்கள். ஆமீன். அப்ப பாருங்க, எங்களுடைய முன்னான வாழ்க்கை எல்லாட்டிக்கு சபையை விட்டு ரசிக்கப்பட்டு சபையை விட்டு வெளியில நிக்கிறவர்களுடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னால் இந்த சாடிகள் மாதிரிதான். பாருங்க, இதுல இயேசு சொல்ற வேலைக்காரர்களை நோக்கி சொல்லுகிறார், தண்ணீரை நிரப்புங்க. எதுல நிரப்ப சொல்றார்? சாடிகள் நிரப்ப சொல்றார். அப்ப அந்த சாடிகள் அங்க இருந்தது, வெளியில இருந்துச்சு. அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சாடிகள் எங்க இருந்துச்சு, வெளியில. எல்லாட்டிக்கு அந்த சாடி எதற்காக பயன்படுத்தப்பட்டது சொன்னால் அவர்கள் ஆலயத்துக்கு வரும் முன்பதாக அவர்களுடைய கால்களை கழுவுவதற்கு முஸ்லிம்ஸ் எல்லாம் செய்வாங்க. கால்களை கழுவி முகங்களை கழுவி ஒரு குளிச்சாலும் சரி குளிக்காட்டியும் சரி அதை செய்துட்டு தான் வருவாங்க. அப்ப பாருங்க, அந்த சாடி எதற்காக பயன்படுத்தப்பட்டது? கால் கழுவுவதற்கு பயன்படுத்துது. அப்ப இன்றைய காலங்கள்ல நானும் நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே ரசிக்கப்பட்ட இருந்தால் நானும் நீங்களும் என்ன இருந்தோம், புறஜாதிகளாய் வெளியில் இருந்தோம், சபைகளுக்கு வெளியில் இருந்தோம். கர்த்தர் எங்களை அழைத்து சபைக்குள்ள இருத்தி வச்சுக்கிறார். ஆமீன். நாங்க ஒரு ஒன்றுக்குமே உதவாத பாத்திரம். என்ன ஒரு நீங்க கால் கழுவ தண்ணீர் ஒரு உடஞ்ச வாளி, எல்லாடிக்கு நெளிஞ்ச வாளி, ஒன்றுக்கும் பிரியோசனமான வாளி தான் நீங்க வெளியில வச்சிருப்பீங்க. அதை நல்ல விலகுண்ண வாளினா நீங்க உள்ளுக்கு வச்சு போட்டு வச்சிருப்பீங்க. அப்ப அப்படியான ஒரு நிலைமையில நானும் நீங்கள் இருந்த ஆட்கள் தான் நாங்கள். ஆமீன். நாம எதற்குமே பயன்படாத காரியங்களா இருந்தோம், தகுதி இல்லாத காரியங்களா இருந்தோம். அப்ப அந்த சாடியினுடைய நிலைமை என்ன? அவங்க கால் கழுவிட்டு போவாங்க, அதோட அது வழியில தான் இருக்கு. ஆனால் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு சபைக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப இயேசுநாதர் என்ன சொல்கிறார்? வேலைக்காரனை நோக்கி தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்கிறார். முதலாவது வெளியில இருந்த உங்களை சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஆமீன். எங்களுடைய பழைய வாழ்க்கையை சொல்றேன். இப்ப நாங்க பரிசுத்தாவியெல்லாம் அதெல்லாம் படிச்சிட்டோம். இப்ப பழைய வாழ்க்கை நீங்க வெளியில இருந்த உங்களை ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்து வெறுமையா இருந்த நீங்க நம்முடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமை, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, எல்லாட்டிக்கு சூழ்நிலை நெருக்கமா இருக்கு. அப்ப அப்படியான ஒரு நெருக்கத்துல இருக்கீங்க. இந்த ஒரு அழகில்லாத பாத்திரமா இருக்கு. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள அதை கொண்டு வர போறீங்கன்னா என்ன செய்வீங்க? அதை சுத்தப்படுத்துவீங்க. அப்படியே ஊத்தியா இருக்கிறத கால் நடுவதற்கு வச்சிருந்ததை கொண்டு வந்து வீட்டுக்கு வைக்கல, அதை பரிசுத்தப்படுத்துவீங்க. ஏனென்றா அது ஆண்டவர் சொல்ற, நீ தண்ணியை நிரப்பட்டு சொல்லவே இல்லை, தண்ணியை குடிக்கிறத நிரப்ப சொல்ற. வெளியில இருந்திருந்தா கால் நடுவது அது பரவாயில்ல, எந்த தண்ணியா இருந்தாலும் கால் கடிக்க போயிடலாம். அது கூட அவங்க சுத்தமான தண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப உள்ளு கொண்டு வரும்போது அப்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில
பாவத்தை சுமந்து கொண்டிருந்த நாங்கள், பாவ பழியில் இருந்த நாங்கள், பின்னான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்கள், விக்கிரகங்களை ஆராய்ச்சி கொண்டிருந்த நாங்கள், எங்களுடைய பேச்சுக்கள், கதைகள், நினைவுகள் எல்லாமே கந்தலும் குப்பையுமா இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் எங்களை உள்ள கொண்டு வந்து அவர் தன்னுடைய ஜீவ தண்ணீரை எங்களுக்குள்ளே நிரப்புகிறார். அந்த சாடிக்குள்ள நீங்க ஒருவேளை வெளியே அரைகுடமா இருந்திருக்கு, உள்ளுக்க சபைக்கு கொண்டு வந்த உடனே ஆண்டவர் நிரப்புகிறவராய் இருக்கு. ஆமே. அப்ப உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தர் எங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்பி சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு சொன்னால் அப்ப நாங்கள் நிறைவானவர்களா இருப்போம். இப்ப நாங்க பாட்டு பாட முடியும், நிறைவானவர் வருகிற வேளையில எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீங்குதுன்னு. அப்ப பாருங்க, அந்த முதலாவது என்ன நடந்துச்சு, அந்த சாடிக்கு நிரப்பப்படுகிறது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்யறார், எங்களை முதலாவது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி சபைக்குள்ள கொண்டு வந்து அழகா வச்சுக்கிறார். என்ன பண்டிகளை திரிஞ்ச எங்களை பண்டிகை சேர்த்துக்கு அப்புறம் அடிச்சு அது ஊத்தையுமா இருந்துச்சு என்ன. அப்ப அதை கொண்டு வந்து சபைக்குள்ள இருக்க நாங்க உலகத்துல இருக்க சண்டையெல்லாம் போட்டிருப்போம், சண்டைத்தெல்லாம் காட்டியிருப்போம். ஆனா ஆண்டவர் கொண்டு வந்து அழகா கொண்டு வச்சிருக்காரு. ஒருவேளை குயவன் வணிகைகள் அந்த பானை கொஞ்சம் சொத்தியா இருக்கும், அதை சொல்லி மலையை கொண்டே போய் வாசல்ல கால்நடை பயன்படுத்தணும். அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்த எங்களை கொண்டு ஆண்டவர் சபை நடுவில் கொண்டு வச்சிருக்கிறார். அதிகாரியின் மத்தியில் ஒரு விருந்தை உண்டு பண்றதுக்கு வச்சிருக்காரு. அந்த அந்த சாடின் எல்லாமே என்ன, ஒரு அதிகாரிகளுக்கு கல்யாண வீட்டை கொண்டு வச்சிருக்காரு. கல்யாண வீடு அப்படி இருக்கு, சும்மா அலங்கரிச்சு ஜோலி ஜோலி என்று அங்க இஸ்ரவேல் என்ற பாக்க இரவுல தான் கல்யாணம் நடக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த உண்மை அது. அப்ப இரவுல லைட் எல்லாம் பூட்டி சும்மா அந்த மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. அப்ப பாருங்க, இந்த சாடிகளை 6 சாடிகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சிருக்கார். ஊழியர் அங்க இருக்கிறாங்க சொல்றார், போய் தண்ணி என்றாப்பன்னு சொல்லி. அப்ப பாருங்கள், அங்கே அந்த கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைபட்டதை நாங்கள் அறிகிறோம். இந்த பகுதியை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் அங்கே திராட்சை ரசம் குறைபட்டிருக்கு. அங்கே மரியாள் சொல்லுகிறார், இயேசுநாதர் பார்த்து சொல்லுவார், மகனே ஆண்டவரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே இதுக்கு ஒரு பதில தாருங்கன்னு சொல்லுகிற வேளையில் அங்கே இயேசுநாதர் சொல்ல, முதலாவது நீ தண்ணீரை நிரப்பு அந்த கூடாரத்துக்குள்ளே. இரண்டாவது பாருங்கள், அங்கே பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் சிறு சிறு தேவைகளுக்காக அங்கே எங்களை பயன்படுத்தினாங்க. ஏன்னா கால் கழுவுவதற்கு சின்ன தேவைகளுக்காக பயன்படுத்தினாங்க. ஆனா கர்த்தர் இப்ப உள்ளு போனதுட்டார். நாங்க சின்ன சின்ன எடுபடி வேலைக்கெல்லாம் செய்யறதுக்கு இவன் தகுதி இல்லாதவன், எதுக்கும் பார்த்து ஒரு பிரயோசனம் இல்லாதவன் என்ன சொல்லுவாங்க, எடுபடி வேலை தான் கொடுப்பாங்க. அந்த மேசம் பேர் சொல்லுவாங்க, மொக்கனா வச்சிருப்பாங்க. அப்படி எதுக்குமே தகுதி இல்லாத எங்களை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்யறார், கனப்படுத்தி மதிக்கப்படாத இடத்துல இருந்து எங்களை கொண்டு வந்து ஆண்டவர் எங்களை அழகுபடுத்தி சுத்திகரிச்சு அங்கே அங்கே அவர்கள் கவனமாய் சுமந்து வந்து உள்ளுக்க வைக்கிறவர்களா இருக்காங்க. அதோட 2வது வசனத்தை வாசிங்க. அங்கே பாருங்க, அந்த கட்சாடிகளோட ஆதிகாமம் 1:2 ஆதிகாமம் 1:2 ஏனுங்க போறீங்கன்னு யோசிக்கிறீங்க. ஆமென். அங்கே பாருங்கள், பூமியானது வாசிங்க யாராவது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர். ஆமென். அவ்வளவு போதும். ஓகே, இந்த சாடி வழியில இருக்கிற வேளையில இந்த நிலைமையா இருந்திருக்கும். ஒரு ஒழுங்கின்மை இல்லாத நிலையில இருந்துச்சுன்னு, வெறுமையா இருந்துச்சுன்னு. அதே போல ஆழத்தில் அங்கே ஆழத்தில் இருள் இருந்ததா இருந்தது. ஒரு இருளான வாழ்க்கை. நீங்க எல்லாம் ரசிக்கப்படாத முன்பு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தீங்க, இருளான வாழ்க்கை வாழ்ந்தீங்க. அப்ப ஆண்டவர் உள்ளுக்க கொண்டு வந்து அங்கே தண்ணி நிரப்புற வேளையில பாருங்கள், ஆதிகாமத்துல நாங்க என்ன படிச்சோமா, அங்கே ஜலத்தினாலே நிரப்பப்பட்டதா இருக்கிறது. அப்படியாக ஆண்டவர் எங்களுக்குள்ளே ஜீவனை ஊட்டுகிறார். நாங்கள் ஜீவோலி திருச்சபை ஜீவனை ஊட்டுகிறவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, அங்கே வறுமை இருந்த இடத்துல நிரப்பப்படுகிறது, தண்ணீர் ஊட்டைகளை நிரப்பப்படுது. அழகு இல்லாம இருந்தீங்க, அழகாக்கப்படுகிறது. பரதேசியாய் திரிஞ்சோம், எங்களை கொண்டு வந்து நடுவில் கொண்டு வச்சிருக்காங்க. இந்த சபை நடுவில் இந்த தேசத்துல நாங்க அங்கே இவர் சொல்லுவாரு, ஆபிரகாம் சொல்லுவார், நான் பரதேசியா இருந்தேன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கும் அப்படித்தான் ஒரு நிலைமை இருந்துச்சு. பரதேசியா விசாதராட்டிக்கு அடுத்த நாட்டுக்கு போவோம், எல்லாட்டிக்கும் அங்காவது நாட்டுக்கு போவோம். அப்படியான நிலைமையில இருந்தார். அப்ப பரதேசியா இருந்த எங்களுக்கு ஒரு மேலிடத்தில் இருந்தார். அதே போல கைவிடப்பட்ட நிலைமையில நாங்க இருந்தோம். அப்ப அந்த கைவிடப்பட்ட நிலைமையிலையும் கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்த்தாரு. அதே போல வேலை இல்லாம இருந்தாங்க. அதே போல ஒரு 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 சொல்ல முடியாத ஒரு நிலைமையில எங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா அதை எல்லாவற்றையும் நிரப்பினார் கர்த்தர். அவர் தொடர்ந்து அடுத்த வசனத்தை பாருங்க, அதுல 2:8 யோவான்
அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்பிடத்து கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அப்ப பாருங்க, இந்த பகுதியில நாங்க முதல் பாச்சம் என்ன சொன்னால் திராட்சரசம் தான் குறைபாட்டு போயிருக்கு. அப்ப திராட்சரசத்துக்கு வெறும் தண்ணியை கொண்டு கொடுப்பாங்களா? இல்ல. அப்ப அங்கே அவர்கள் தண்ணீரை நிரப்பிய வேளையிலே அது என்னவாய் மாறிச்சு? தித்திப்பான ஒரு திராட்சை ரசமாய் மாறிச்சு. ஆமீன். முதலாவது ஆண்டவர் செய்த ஒரு அதிசயம், அற்புதம். ஆமீன். அது பிதாவின் சித்தம் இல்ல, அது அதாவது மரியாள் அன்னை அவர் கேட்டது நிமித்தம் அவர் செய்யக்கூடியதா இருந்துச்சு. அப்ப அதை செய்த வேளையில பாருங்க, அந்த சாடி வெறும் சாடி வெளியில இருந்த சாடி இப்ப உள்ளுக்கு வந்துட்டு உள்ளுக்கு வந்த சாடி தண்ணி நிரப்பப்பட்டிருக்கு. இப்ப அது வெறும் தண்ணி டேஸ்டா இருக்குமா உங்களுக்கு? இல்ல, அது திராட்சை ரசமாய் மாற்றப்பட்டது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையும் அதே தான். என்ன, நாம எதுக்குமே பிரயோசனம் இல்லாம வெளியில இருந்தவங்களை ஆண்டவர் உள்ளுக்கு கொண்டு வந்து மற்றவர்களுக்கு பிரயோசனம் உள்ள பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றினார். ஆமே. நாம எந்த ஒரு சுவையும் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்ற, ஞானம் உள்ளவனை அவர் தெரிவு செய்யல, ஞானம் இல்லாதவனை தான் ஆண்டவர் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு கொண்டு வருகிறார். அப்ப பாருங்க, இந்த சாடியினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, இப்ப மாறிட்டு. எங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு எப்படி மாறிட்டு. நாங்க எல்லாருமே மேடையறே இல்லை, ஆனால் கர்த்தர் எங்களை மகிமைப்படுகிறார். ஏன்னு சொன்னால் எங்கள் மூலமாய் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உலகத்தார் கேள்விப்பட்டு கர்த்தர் நாமம் மகிமைப்படுகிறது. அப்ப பாருங்க, எதற்குமே தகுதி இல்லாத அந்த வெறும் தண்ணி தான், தண்ணி தான் ஊற்றினாரு. அந்த தண்ணியில ஒரு சுவை இல்லை, எங்களுக்கு ஜீவ தண்ணீர் தான். ஆனால் அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிற வேளையிலே அநேகருக்கு பிரயோசனம் உள்ளதா இருக்கு. அந்த கல்யாணம் வந்தவங்க எல்லாம் குடிச்சு பார்த்து சொன்னாங்க, அடடா இவ்வளவு ஒரு திராட்சரசத்தை நீங்க ஒழிச்சு வச்சிருந்தீங்க எவ்வளவு நேரமா. என்ன பாருங்கள், நீங்கள் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அவர் சுவை உள்ள ஒரு பதார்த்தமா தான் வச்சிருக்காரு உங்களை. நீங்க ஒரு நாளுமே இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று அப்படி யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த தலங்கள் எல்லாம் வச்சிருக்கார். ஆமே. மற்றவர்களுக்கு பிரயோசனம் உள்ள ஒரு பாத்திரமா தான் வச்சிருக்காரு. நீங்க ஜெபிச்சா ஆண்டவருடைய காதுகள்ல கேட்கும், அவருடைய செவி கேட்கிறதா இருக்கிறது. அங்கே அங்கே புறம்பே தள்ளப்பட்ட நிலைமை மாறப்படுகிறதா இருக்கிறது. ஆமீன். அப்ப பாருங்க, அங்கே எல்லாமே நீங்கி நீங்கள் சுவை தருகிற ஒரு திராட்சை ரசமாக மாறுகிறீர்கள். எப்போ ஒரு கொடியில நாங்க இணைஞ்சிருக்கிறோமா, நீங்கள் அந்த கனி வந்து மிகவும் ஒரு தித்திப்பான கனியா இருக்கிற நாங்கள் படிச்சிருக்கோம். திராட்சை கொடியோடு நாங்கள் இணைந்து இருக்கிற வேளையிலே அது நல்ல ஒரு பலன் கொடுக்கிற கனியாக மாறுகிறது. ஆமீன். கர்த்தர் அவ்வளவு விதமாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் தெரிந்து கொண்டார். அப்ப நாங்க முதல் வாச்சம் இல்ல, எங்களுடைய பின்னான வாழ்க்கையினுடைய நிலைமையை பாருங்க. நாங்கள் எப்படி இருந்தோம், கர்த்தர் எங்களை எப்படி இந்த நாட்கள்ல எங்களை வைத்திருக்க. ஒருவேளை உங்களுக்கு குறைவுகள் இருக்கலாம், ஏன்னு சொன்னா நாங்க இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம், குறைவுகள் இருக்கலாம். ஆனால் அதை கர்த்தர் தொடர்ந்தும் அப்படியே விட மாட்டார். அவர் ஒரு நாள் ஆசீர்வதிப்பார், ஒரு நாள் நிறைவாக்குவார். நீங்க ஒரு நாள் நீங்க தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த சமூகத்துல கொண்டு வந்து இருக்கிற வேளையிலே நீங்கள் மிகவும் பிரயோசனமான ஒரு பாத்திரமாய், மற்றவர்களுக்கு பிரியம் உள்ள பாத்திரமாய், மற்றவர்களுக்கு தேவை கொடுக்கிற பாத்திரமாய் நீங்கள் அநேகராக இருப்பீங்க. நீங்க சபைகள்லையும் சரி, வெளியிலையும் சரி, நீங்க வேலை செய்கிற இடங்களையும் சரி, எங்குமே நீங்கள் ஒரு பிரயோசனமான பாத்திரமாய் இருப்பீர்கள். நீங்க யோசிக்க கூடாது, நான் கைவிடப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி யோசிக்க கூடாது. ஆமீன். எடுங்க அந்த 1 Corinthians 13:10 அப்ப எங்களுடைய கர்த்தராலே எல்லாம் கூடும். ஆமீன். நாம அதான் முதல்ல விசுவாசிக்கணும் எங்களுடைய வாழ்க்கையில. இல்லாட்டிக்கு நீங்க யோசிக்கூடாது, இது சிலவள கர்த்தரால கூடும், இது எங்களால கூடும், அப்படி யோசிக்கூடாது. எல்லாமே கர்த்தரால கூடும். ஆமீன். இந்த காரியம் நிறைவேறாது என்று சொல்லி உலகத்து ஜனம் சொல்லலாம், ஆனால் நீங்க என்ன சொல்லணும், இல்ல இது கர்த்தரால கூடும், இல்ல நான் இதை நான் கண்டிருக்கேன், இந்த கண்களால கண்டிருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கணும். 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆமென். அப்ப பாருங்க, அந்த கல்யாண வீட்டுல குறைவு இருந்துச்சு, ஆனா நிறைவான ஆவியானவர் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிற வேளையிலே அந்த குறைவுகள் நீங்குது, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. மரியாள் கேட்ட விண்ணப்பம் வந்து நிறைவேறிட்டு, மரியாள்னா அந்த கல்யாண வீட்டு நடத்தின விண்ணப்பம் நிறைவேறினா இருக்குது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவானவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இருக்கிற வேளையில உங்களுடைய குறைவுகள் நீங்கும். ஒருவேளை மருத்துவர் சொல்லலாம், ஒருவேளை உலகத்து ஜனங்கள் சொல்லலாம், இது ஆகாத காரியம், கூடாத காரியம் சொல்லி சொல்லலாம். ஆனால் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். எதை கொண்டும் கழுதையை கொண்டும் வசனத்தை பேச வைப்பாரு, காகத்தை கொண்டும் பூசிக்க அவருக்கு போதும், அவரால போதும். அப்ப நாங்கள் எப்பவுமே
தளர்ந்து போகக்கூடாது. கர்த்தரா நிறைவாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா இருப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் எழுந்திருப்போம்.